ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். 2026 செந்தில் பாலாஜி போன்றவர்களின் பவர் கட் ஆகும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கூறியுள்ளார். ஆதவர்ஜனோட டெல்லி பயணத்தை எப்படி பாக்குறீங்க? இல்ல, யாரு டெல்லிக்கு யார் வேணாலும் பதவி போகலாம். டெல்லிக்கு போனாலே அதுக்கு ஏதோ பாரதிய ஜனதா கட்சி அதில் கை இருக்கிறது ஒன்றும், போனாலே பெரியவங்களெல்லாம் பார்க்கறதுக்கு போகிறாங்கன்றதும் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தக்கூடாது. அவர் ஏதோ விளையாட்டு நிகழ்ச்சிக்கு போயிருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனால் என்னை பொறுத்த மட்டில் உண்மை கரூரிலிருந்து வெளிவர கொண்டு வரப்பட வேண்டும். செந்தில் பாலாஜி ரொம்ப கூலாக உட்காந்துட்டு அங்கே தண்ணி பாட்டில் கிடந்ததா, இல்லைனா ஏன் குழு அமைக்கலை அப்படின்னு அவ்வளோ பேர் 41 பேர் இறந்திருக்கிறார்கள். அதை பற்றி ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாமல் அவர் விவாதம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் அரசாங்கம் தவறே செய்யவில்லை என்று சொல்ல முடியாது. எல்லோருமே அங்கே சென்று பார்த்தவர்கள், அங்கே இடம் கொடுத்த இடம் குறுகிய இடம். அது மாதிரி ஜென்ரேட்டர் ஆஃப் ஆச்சா, கரண்ட் ஆஃப் ஆச்சா, இன்னும் விவாதம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அவங்க ஜட்ஜு, தனிநபர் ஜட்ஜில் ஒரு விசாரணை போட்டுட்டு அரசு அதிகாரிகளை வைத்து ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்க. அதே மாதிரி செந்தில் பாலாஜி ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறாரு. ஆக நீங்கள் விசாரணை வெளியே வராம நீங்களா எல்லா ஆதாரத்தையும் வெளியே கொடுத்து ப்ரெஸ் மீட் வச்சா அப்புறம் விசாரணை எதுக்கு? அந்த விசாரணை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் திருமாவளவன் போன்றவர்கள் எல்லாம் ஏதோ பாஜக இதில் விளையாடுறது, பாஜக இதில் அரசியல் செய்து. நான் என்ன கேட்குறேன், ஒரு இடத்துல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அந்த இடத்துக்கு பாஜக போனால் நீங்கள் ஏன் பதறீங்க? உண்மை வெளியே வந்து விடுமோ என்று உங்களுக்கெல்லாம் அச்சம். நாங்கள் என்றுமே மக்களோடு நின்று கொண்டிருக்கிறோம். அதனால் எங்களது பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்தார்கள், அவர்கள் உண்மையை கண்டறிந்திருக்கிறார்கள். எங்கள் தேசிய தலைவரிடம் அவர்கள் அந்த கருத்தை தெரிவிப்பார்கள். அதனால் உண்மை வெளிவருவதற்கு பாரதிய ஜனதா கட்சியின் அந்த குழு மிக உதவி செய்யும் என்பது எனது கருத்து. ஒரு அநீதி ஒரு இடத்தில் நடந்தால் அதை பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கும் என்பதுதான் இதுல எங்களது கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். செந்தில் பாலாஜி வரும்போது பவர் கட்னாலுமே கடந்த முறை இவர் அமித்ஷா வரும்போது கூட பவர் கட் ஆச்சு. இல்ல, 2026 செந்தில் பாலாஜி போன்றவர்களின் பவர் கட் ஆகுன்றதும் அது